இன்றைக்கு நைட்டு வந்து ரொம்ப குளிராக இருக்க போகணும் மட்டும் எனக்கு தெரியுது. இன்னும் டென்ட் வந்து ஃபுல்லாக செட்டப் ஆக முடியலை. இன்னும் வானம் வந்து இவ்வளவுக்கு அழகா. வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கி பீக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சோலோ வைல்ட் கேம்புக்கு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், வியூ எல்லாமே இவ்வளோக்கு அழகாக இருக்குதுண்டு. நான் டென்ட் வந்து பிச் பண்ணுற இடத்துக்கு கீழே வந்து ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்கு கீழே 2 பேர் வந்து கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேவில் கேம்ப் பண்ணியிருக்கார். அவரோட சமைக்கிற குக்கர் வந்து வழியால் இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா ஐயா. நான் வந்து இந்த மலைக்கு மேலே போய் தான் நான் இன்றைக்கி நைட்டு வந்து தங்க போகிறேன். கேம்ப் செட்டப் பண்ணி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு நான் இங்கே இருந்து இந்த இயற்கையோட அழகை காமிக்கிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு பாருங்கள். மேகம் வந்து அந்த புகை மூட்டை மாதிரி தெரியுதல்ல. கொஞ்ச நேரம் இயற்கையோட அழகை அந்த ஹில்லேருந்து ரசித்து போட்டு நான் என்னோடய டென்ட்டை வந்து பிச் பண்ணுற இடத்துக்கு வந்து டென்ட்டை வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது டென்ட்டு செட்டப் பண்ண தெரியாட்டிக்கு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டாக வர சின்ன கவரை வந்து நிலத்தில் விரிச்சிட்டு அந்த போல் மாதிரி 8-10 போல்கிட்ட வரும். அதை வந்து நீங்கள் நல்லா அமர்த்தணும் ஃப்ளோரில் கீழே போயிடுச்சு. நான் வந்து அதை அடிக்கிற ஒரு சுத்தியல் மாதிரி கொண்டு வரையில. ஸோ அதனால தான் சும்மா காலை வச்சு அமர்த்திக்கிட்டு இருக்கிறேன். பட் அதுக்கு ப்ராப்பரான டூல்ஸ்கள் இருக்குது. அதை வாங்கி கொண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இப்படி நான் செய்கிற மாதிரி கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ டென்ட் செட்டப் பண்ண தெரியாதாக்கள் வந்து இந்த காணொலியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா விண்டு தான். விண்டு வந்து அங்காளம் இங்காலே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் டென்ட் வந்து ஃபுல்லாக செட்டப் ஆக முடியலை. இன்னும் ஹாஃப் வே தான் வந்துருக்குறேன். இன்னும் ஹாஃப் வே இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் முழுசாக டென்ட்டை வந்து செட்டப் பண்ண முடிய காமிக்கிறேன். இருட்டாகிக்கிட்டு வருது. ஸோ நம்ம வேகமாக செட் பண்ணுவோம். ஸோ வாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் உள்ளுக்குள்ளால் விரிக்கிற கவர் மட்டும் தான் போட கொழுவ வேண்டியிருக்கு. உள்ளால் போய் இதை மட்டும் கொழுவினா நம்மளோட டென்ட் வந்து ஃபுல்லாக செட்டப் ஆகியாச்சு. ஸோ உங்களுக்கு பின்னாடி வியூவை காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இருந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னோடய ஃபைனல் செட்டப்பை காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. வழியால் இருந்து பார்க்க இப்படி தான் இருப்பார். உள்ளுக்க நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா, வரும்போது என்னோடய ஸ்லீப்பிங் மேட்டை கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கு வந்து ஸ்லீப்பிங் பேக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணி படுக்கணும். என் ஃப்ளோரில் இருக்க குளிர் வந்து ஸ்லீப்பிங் மேட்டில் வந்து தான் ஸ்லீப்பிங் பேக்குக்கு வரணும். சென்ஸ் வந்து நான் ஸ்லீப்பிங் மேட் கொண்டு வராதால் கொஞ்சம் குளிராக இருக்குமான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு. பார்ப்போம். இதான் உள்ளுக்கே பார்க்க இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோடய பேக்கை வந்து சைடில் வச்சுருக்கிறேன். வானம் வந்து இவ்வளவுக்கு அழகாக ப்ளூ கலரில் இருக்குன்னு பாருங்களேன். ப்ளூ அண்ட் ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. இன்றைக்கு நைட்டு வந்து ரொம்ப விண்டியாக இருக்குமெண்டு வெதர் காஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ வடிவாக செட்டப் பண்ணிக்கன்னு நம்புகிறேன். அடிக்கிற காற்றுக்கு தாக்கப்படுச்சா சந்தோஷம். மேட்டு கொண்டு வராதால் என்னால் வந்து ஸ்லீப்பிங் பேக்குள்ளே இருந்தாலும் அந்த கோல்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது ஃப்ளோரில் இருந்து ஸ்லீப்பிங் பேக்குள்ளே ஏறுறத. ஸோ இன்றைக்கு நைட்டு வந்து ரொம்ப குளிராக இருக்க போகணும் மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நான் 3 லேயர்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் போட்டிருக்கிறேன். அண்ட் தென் ஷூஸை கழட்டிட்டேன். ஷூஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸ்லீப்பிங் பேக்குக்குள்ளே சொக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய ஸ்லீப்பிங் பேக்கை காமிக்கிறேன் பாருங்களா, எவ்வளவுக்கு காலாங்காலையும் அசைக்க முடியாது. ஓகே காய்ஸ், நான் வந்து தூங்க போகிறேன். விடியப்புறம் வேலை கிளம்பி சன்ரைஸ் பார்க்கணும். ஸோ ஐ வில் see you guys in the morning. பாய். இது வரைக்கும் காணொலியை ஃபுல்லாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. காணொலியில் நடுவில் வந்து தேவையில்லாமலுக்கு கொஞ்சம் அலட்டி இருப்பேன், மன்னிச்சு கொள்ளவும். பாய்.